நாம் போன வீடியோவில் வந்து பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஃப்ளாஸ்க் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். அண்ட் தென் நம்மளுடைய செட்டப் வந்து நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து சர்வரை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஆப்பை வந்து இன்ஸ்டன்ஷியேட் பண்ணியாச்சு. ஸோ இதை ரன் பண்ணோன்னா நம்ம டெர்மினலுக்கு போய் நீங்கள் இந்த ஷார்ட்கட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். Ctrl+Shift+Tilde யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெர்மினல் வந்து லான்ச் ஆயிரும். இப்போ வந்து டெர்மினல் லான்ச் ஆச்சு. நான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம வந்து திரும்ப நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணணும். நம்ம வந்து வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் வந்து நம்ம வந்து திரும்ப வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அதுக்குண்டான ஆக்டிவேஷன் கமாண்ட் என்னன்னா mynv, நம்மளுடைய வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட்டோட டைரக்டரி நேம் அண்ட் தென் /scripts, அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து ஸ்கிரிப்ட்ஸுன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை டைப் பண்ணணும். அண்ட் தென் ஆக்டிவேட் கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்னுடைய ஃபைலை வந்து நான் எடிட் பண்ணிட்டேன். நம்ம வந்து இந்த வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் டீஆக்டிவேட் பண்ணோன்னா அதுக்கும் சேம் கமாண்ட் தான். mynv scripts. இங்கே வந்து ஒரு சேஞ்ச் இருக்கும். ஆக்டிவேட்க்கும் போது நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், டீஆக்டிவேட் பண்ணணும். ஸோ வந்து இங்கே ஸ்கிரிப்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா டீஆக்டிவேட் இருக்கும். ஸோ வந்து டீஆக்டிவேட் கொடுத்தோன்னா எங்களுக்கு வந்து நம்ம வந்து வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் வந்து காட்டாது. ஸோ வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணுறேன். நான் திரும்ப வந்து ஆக்டிவேட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் வந்து நான் ரன் பண்ணுறேன். பைத்தான் app.py. ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் வந்து இந்த ஃபைலில் ரன் ஆகிறதுனால ஸோ இந்த ஃபைலோட நேம் போடணும். இந்த ஃபைலுக்கும் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டன்ஸ்க்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது வந்து ஃபைல் நேம். ஸோ வந்து டெவலப்மெண்ட் சர்வரில் வந்து ரன் ஆகுது. சொன்ன மாதிரி ஃப்ளாஸ்க் வந்து வெப் சர்வர் கேட்வே இன்டர்ஃபரன்ஸ் இது வந்து யூஸ் பண்ணும். இந்த சர்வரை வந்து ஃப்ளாஸ்க் வந்து யூஸ் பண்ணும். ஸோ வந்து நம்ம சிஸ்டமில் ரன் பண்ணுறதுனால நம்மளுடைய அப்ளிகேஷன் சர்வர் வந்து இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து சர்வ் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து காட்டுது, வெல்கம் டு மை ஃப்ளாஸ்க் ஆப்னு காட்டுது. ஸோ இங்கே நம்ம வந்து சின்ன சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன்னு கொடுத்தோன்னு வைங்களேன். அண்ட் தென் நம்ம வந்து எந்த சேஞ்சஸ் மேட் பண்ணாலும் நம்ம ஃபைலில் நம்ம வந்து Ctrl+S கொடுத்து நம்ம வந்து சேவ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளோட அப்ளிகேஷனில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்ம இப்போ Ctrl+S கொடுத்தோம், அது ரிஃப்ளெக்ட் ஆச்சா இல்லையான்னு நம்மளுக்கு தெரில. ஸோ நம்ம இங்கே வந்து நம்ம அப்ளிகேஷனுக்கு போய் இங்கே திரும்ப வந்து கொடுக்குறோம். இங்கே ஃப்ளாஸ்க் ஆப்னு தான் காட்டுது, ஆனால் நம்ம வந்து அப்ளிகேஷனை நம்ம மாற்றிட்டோம். ஸோ திரும்ப என்ன பண்ணணும்னா நம்ம சர்வரை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். Ctrl+C கொடுத்திங்கன்னா வெளில வந்துடுவோம். அண்ட் தென் திரும்ப வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணால் நம்ம சர்வர் வந்து திரும்ப வந்து ரன் ஆகுது. இப்போ வந்து ரீலோட் பண்ணோன்னு வைங்களேன், இங்கே அப்ளிகேஷனை காட்டுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி திரும்ப பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய டைம் லாஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போ நம்ம Ctrl+C கொடுத்து வெளியே வந்துடலாம். இங்கே app.run இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து இந்த கமாண்ட் யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து சர்வ் ஆகும். இங்கே வந்து ஒரு பேராமீட்டரை வந்து நம்ம செட் பண்ணணும். debug =true. ப்ரீவியஸாக வந்து நம்மளுக்கு வந்து debug falseன்னு இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே debug mode ஆஃப்னு இருக்கும். ஸோ வந்து debug வந்து அட்ரிபியூட் வந்து ஆக்டிவாக இருக்காது. ஸோ இங்கே ட்ரூன்னு செட் பண்ணும்போது நமக்கு வந்து debug வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபைலில் நம்ம வந்து எந்த சேஞ்சஸ் பண்ணாலுமே இங்கே வந்து நம்மளுக்கு வந்து காட்டும், நீ இந்த ஃபைலில் இந்த சேஞ்ச் ஆகிருக்கு, எந்த ஃபைலில் சேஞ்ச் ஆகிருக்குன்ற மென்ஷன் வந்து லாக் மாதிரி கீழே காட்டும். ஸோ வந்து நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் டுட்டோரியல்னு நான் போட்டேன்னு வைங்களேன். அண்ட் தென் சேவ் கொடுக்குறேன். ஏன் சேவ் ஆக மாட்டேங்குது, டுட்டோரியல்ஸ்னு கொடுத்து சேவ் பண்ணுறேன்னு வைங்களேன். இங்கே பார்த்தீங்களா, டிடெக்டட் சேஞ்ச் இன் நம்மளுடைய டைரக்டர் அண்ட் தென் app.py இந்த ஃபைலில் வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்றது வந்து கொண்டு காத்துது. ஸோ வந்து இப்போ சேஞ்ச் பண்ணதுனால திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும் நம்மளுக்கு அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா டுட்டோரியல்ஸ்ன்ற ஒரு இது காட்டுது. அண்ட் தென் திரும்ப வந்து நம்ம இந்த டுட்டோரியல்ஸை நம்ம வந்து இந்த வேர்டை வந்து அழிச்சிட்டோம், திரும்ப சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணால் திரும்பவும் இங்கே காட்டுது. ஸோ
ஸோ இங்கே வந்து நம்ம வந்து திரும்ப ரீலோடு பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த வேர்டு வந்து போயிடும். ஸோ இங்கே சில எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சேவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னுடைய கோடு வந்து ஃபார்மேட் ஆகிடுது. ஸோ அதுக்காக வந்து விஎஸ் கோடில் வந்து நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் ஏற்றிக்கணும், பைத்தான் ஃபார்மேட்டர்னு. ஸோ நீங்கள் இந்த வந்து பேக்கேஜை வந்து நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கோடெலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சேவ் ஆகும்போது அலைன் ஆயிரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து சர்வரை வந்து டைனாமிக்காக வந்து சேஞ்ச் பண்ணும்போது கண்டென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து ரவுட்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, டைனாமிக் ரவுட்ஸ் வந்து எப்படி செட் பண்ணுறது, அண்ட் தென் எப்படி HTML கண்டென்ட்டை வந்து நம்ம ரெண்டர் பண்ணுறதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாச்சும் வந்து கமெண்ட்ஸு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து அந்த டவுட்ஸை வந்து ரிசால்வ் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் தென் ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.